வேர் கிளாஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். இதை வச்சு தான் நம்ம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ண முடியும். இப்போ நம்ம புதுசாக ஒரு எம்ப்ளாயி டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் என்ன, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சேலரி. ஃபஸ்ட்டு இந்த டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான query-யை எழுதிடலாம். க்ரியேட் டேபிள், டேபிள் பேர் எம்ப்ளாயி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளார நம்ம அந்த டேபிளை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு எம்ப்ளாயி ஐடி தேவை இல்லையா? எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற ஃபீல்ட் வந்து இன்டீஜராக வச்சுக்கலாம். அண்ட் அதுதான் வந்து நமக்கு ப்ரைமரி கீயாகவும் இருக்க போகுது. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி நேம், வேர்கேர் 30 கேரக்டர்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதுவும் வேர்கேர் ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஃபைனலாக சேலரி இன்ட் இல்லைனா டெசிமல் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் ஃபில்டரிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி இன்சர்ட் query-எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 13 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் நோஷன் நோட்ஸில் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண டேபிளை டெலிட் பண்ணிக்கிறேன். எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ அதனால் யூஸ் லாஜிக் ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இது ஃபுல்லாத்தையும் ரன் பண்ணலாம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. செலக்ட் ஸ்டார் கொடுத்து நம்ம டேபிளில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, 13 ரோஸ் இருக்குது. இப்போது நம்ம எல்லா ரோவையும் டிஸ்பிளே பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். செலக்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம எந்த கண்டிஷனுமே கொடுக்காமல் இருக்கிறதுனால அது அத்தனையும் எடுத்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுது. இப்போது நமக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஏதோ ஒரு கண்டிஷன்லாம் சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இவ்வளோ சேலரிக்கு மேலே வாங்குறவங்கெல்லாம் யார், அப்படி இல்லைன்னா இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மேனேஜர் அப்படின்னு யாருக்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக query பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் நமக்கு வேர் கிளாஸ் தேவைப்பட போகுது. இதுதான் வேரோட சின்டாக்ஸ். செலக்ட் ஸ்டார்னு கொடுப்போம், இல்லைனா செலக்ட்னு காலம் நேம்ஸையும் கொடுக்கலாம் இல்லையா? ஃப்ரம் டேபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேர்க்கு பின்னாடி ஒரு கண்டிஷனை நம்ம கொடுக்கணும். கண்டிஷனில் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல், கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேர் ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு கேட்டோம்னா 2ன்னு ஐடி இருக்கிற அந்த ரோவை மட்டும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இல்லைனா சேலரி கிரேட்டர் தேன் 20 lakhs அப்படின்னு கொடுத்தோன்னா 20 lakhsக்கு மேலே சேலரி யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா ரோஸையும் எடுத்துகிட்டு வந்து அது காமிக்கும். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த வேரை யூஸ் பண்ணி ஃபில்டரிங் தான் பண்ணுறோம். எனக்கு எல்லாம்லாம் வேணாம், இதை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் வேர். இப்போ நம்ம எப்படி கொடுக்கலான்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் நேம், இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த காலம் பேர் கரெக்டாக கொடுக்கணும். இ நேம்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இ நேம் ஈக்குவல் டு ரம்யா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணனா ரம்யான்ற பேர் இருக்கிற அந்த ரோஸ்லாம் மட்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு காலம் பேரை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எந்த ஆப்ரேட்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு மாதிரி கிரேட்டர் தேன், லெஸ் தேன், நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நாட் ஈக்குவல் டு நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னா இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஈக்குவல் டுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ ரம்யாவை தவிர மற்ற எல்லாமே நமக்கு வரணும். ஓகேங்களா? பாருங்கள், ரம்யான்ற பேர் தவிர மற்ற அத்தனையும் வந்திருக்கு. 11 ரோஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. மொத்தம் 13 இருந்துச்சு. இந்த இடத்துல ஸ்டார் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா காலம்லாம் எனக்கு வேண்டாம், வெறுமா எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு கூட ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். ஸோ அந்த காலம்ஸ்லாம் மட்டும்தான் வரும் ரிசல்ட்டில். இதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள் வேர் சேலரி கிரேட்டர் தேன் 20 lakh அப்படின்னு கொடுக்குறேன் நான். இதை ரன் பண்ணால் ஒரு 6 ரோஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த 6 பேருக்கும் சேலரி கிரேட்டர் தேன் 20 lakh. இந்த இடத்துல நம்ம சேலரியை வச்சு மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இப்போ சேலரியை வச்சும் பண்ணணும், ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சும் பண்ணணும் அப்படின்னா அண்ட் ஆர்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சேலரி லெஸ் தேன் 26,000 இருக்கிற மேனேஜர்ஸ்லாம் எனக்கு வேணும். ஸோ நான் salary less than 26,000 and job description equal to மேனேஜர்னும் இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ரோஸை மட்டும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரோ வந்திருக்கு. நமக்கு ஃபுல் டேபிளும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேல்ஸ் ஹெச்ஆர்
இந்த 2 கேட்டகரியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்கலான்னா வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு ஹெச்ஆர் ஆர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு சேல்ஸ். இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். இது கரெக்டு தான். இப்போது ரன் பண்ணால் எனக்கு ரிசல்ட் ஒழுங்காக தான் வருது. பட் இதை விட பெட்டராக நம்ம கொடுக்க முடியும் இந்த query-யை. ஏன்னா ரெண்டுமே இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் தானே வருது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இன் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இங்கே நம்ம பெராந்தசிஸ்குள்ளார நம்மளோட ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஹெச்ஆர் அதே மாதிரி சேல்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனாலே அதுலேருந்து அதே எடுத்து காமிச்சிடும். இங்கே நம்ம எவ்வளோ வேணாலும் லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதை ரன் பண்ணுறேன் நான், அதே ரிசல்ட் தான் வருது. இதை விட இதுதான் இன்னும் மோர் அப்ராப்ரியேட். அதே மாதிரி இந்த ஆர் அண்ட் எல்லாம் ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு இல்லை, எவ்வளோ வேணாலும் அண்டுன்னு நீங்கள் நிறையா கண்டிஷனை கொடுத்துட்டே போகலாம். அண்ட் ஆரை மிக்ஸ் பண்ணணுன்னாலும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நாட் அப்படின்னு கூட ஒரு கீவேர்டு இருக்குது. நான் என்ன கொடுக்கலான்னா வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது எனக்கு சிஇஓ அண்ட் மேனேஜர்ஸ் தவிர மற்ற எல்லா எம்ப்ளாயீஸும் வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லலான்னா இந்த 2 டிஸ்கிரிப்ஷன் இல்லாத மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதே மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு. பிட்வீன்னு கூட ஒரு கீவேர்டு இருக்குது. salary between 20 and 30 lakh மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிட்வீன் கொடுத்து நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். வெறும் செலக்ட் ஸ்டார் கொடுத்தோன்னா நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும் தெரியும் இல்லையா. பட் சாம்பிளுக்கு எனக்கு ஏதாவது ஒரு 5 வந்தால் போதும் அப்படின்னா அதுக்கு நான் லிமிட் 5 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்போ 5 ரெக்கார்ட் மட்டும் வருது பாருங்கள். இப்போ ப்ராஜெக்ட்லலாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா டேபிள்ஸ்லலாம். அப்போ போய் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அத்தனை ரெக்கார்டையும் நம்ம query பண்ணி எடுப்போம், ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இந்த மாதிரி லிமிட் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் எந்த காம்பினேஷனில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் இந்த query-யை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 row வருது. இதில் எனக்கு 5 மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு இங்கே கூட நான் லிமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுது அப்படின்றத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எந்த காம்பினேஷன்ஸில் வேணாலும் நம்மளால் பெரும்பாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு 5 தான் வருது. லைக் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த கீவேர்டை நம்ம வைல்ட் கார்ட்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணுவோம். வைல்ட் கார்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு ஒரு வைல்ட் கார்டு இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா 0 or more characters அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதே மாதிரி ஹைஃபன் அப்படின்னு ஒரு வைல்ட் கார்டு இருக்குது. இது வந்து ஒரே ஒரு கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த லைக் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம் எல்லாம் எடுத்துகிட்டு வா, இல்லைனா ஏல ஆரம்பித்து ஏல முடிகிற மாதிரி நேம் எல்லாம் என்ன, அப்படி இல்லைனா நடுவில் ஜெட் வரா மாதிரியான நேம் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சு ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு லைக் யூஸ் ஆகும். நேம் மட்டும்தான் இல்லை, ஈவன் நீங்கள் நம்பர்ஸ்லாம் கூட இதை மாதிரி ஃபில்டர் பண்ண முடியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டேன். இப்போது வேர் எம்ப்ளாயி நேம் லைக் ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம் எல்லாம் எனக்கு வேணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வரப்போகுது, அதுக்கப்புறமா என்ன வரும்லாம் எனக்கு தெரியாது, எதா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்றத இந்த மாதிரி பர்சன்டேஜ்னு நம்ம கொடுத்துடலாம். பர்சன்டேஜ்ன்றது வந்து 0 or more கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ வெறும் ஏ அப்படின்னே இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வரும், இல்லை ஏன்னு ஆரம்பித்து பின்னாடி என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த query-யை ரன் பண்ணி பார்க்கலாம். ஏல ஸ்டார்ட் ஆகிற நேம் எல்லாம் வந்துருச்சு. இதுலேயே நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் லாஜிக்கலி பாசிபிளோ நீங்கள் கம்பைன் பண்ண முடியும். இப்போ நம்ம நாட் லைக் அப்படின்னு கூட கொடுக்கலாம். அப்போ ஏல ஸ்டார்ட் ஆகாத நேம்ஸ் எல்லாம் நமக்கு வருது. இப்போ ஏல ஆரம்பித்து ஏல முடிகிற மாதிரியே நேம் வேணும்னு நினைக்கிறேன் நான். வேர் எம்ப்ளாயி நேம் லைக் இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஏ பர்சன்டேஜ் பின்னாடி என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கடைசியாக மறுபடியும் ஏ இருக்கணும். ஸோ இப்படி கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அபிநயான்ற பேர் மட்டும் வருது. நடுவில் ஜெட்டுன்னு லெட்டர் வர நேம் எல்லாம் எனக்கு வேணும். ஸோ நேம் லைக் ஃபஸ்ட்டு என்னன்னெலாம் நமக்கு தெரியாது, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதனால் நான் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துட போகிறேன். நடுவில் ஏதோ ஒரு இடத்துல ஜெட் வரணும், அதுக்கப்புறம் பின்னாடி வேறு ஏதோ வரணும்.
இங்கே நீங்கள் பர்சன்டேஜ் மறுபடியும் கொடுக்கலன்னா ஜெட்டில் முடிகிற நேம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ பின்னாடி இன்னொரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டோன்னா நடுவில் ஜெட் வரா மாதிரியான நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிஸ்பிளே பண்ணும். அப்படி எதுவுமே இல்லை. மேபி நம்ம ஐ கொடுத்து பார்க்கலாம். ஐ கொடுத்தா ஒரு 3 நேம் வருது. இப்போது கரெக்டாக 3வது லெட்டர் ஐன்னு இருக்கிற நேம் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இ நேம் லைக் கரெக்டாக 3வது லெட்டர். நான் இந்த மாதிரி பர்சன்டேஜ்னு கொடுத்தேன்னா அது 0 ஆர் மோர் இல்லையா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இந்த அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் நான் ஹைஃபன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்றேன் நான். ஓகே, அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அந்த 2 இடத்துல என்ன கேரக்டர் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் 3வது ஐ வரணும். அப்புறம் பின்னாடி என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால் பர்சன்டேஜ் கொடுத்துட்றேன் நான். இப்போ இதை ரன் பண்ணால் பாருங்கள், அபிநயான்ற பேர் அதில் 3வது ஐ இருக்கு இல்லையா, அது மட்டும் வருது. இப்போ நம்ம கொடுக்குற இந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் பெரும்பாலும் பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த கேரக்டரே ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்றதுனால இப்படி வச்சுருக்காங்க. ஒருவேளை பர்சன்டேஜ்னே இருக்கான்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கொடுத்தா அது பர்சன்டேஜாக எடுத்துக்காது இல்லையா, ஒரு கேரக்டரா, அதை வைல்ட் கார்டாக தான் எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் இந்த பேக்ஸ்லாஷ் அப்படின்ற எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அது இதை வைல்ட் கார்டாக எடுத்துக்காமல் பர்சன்டேஜ் அப்படின்ற கேரக்டரே இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். இந்த வேர் கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம இது வரைக்கும் செலக்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பட் அப்டேட் பண்ணுறதுக்கு இல்லை டெலிட் பண்ணுறதுக்கெல்லாமும் நமக்கு இந்த வேர் கிளாஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஏதோ டேபிளில் போய் அப்டேட் பண்ணணும். எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட மாட்டோம்ல. இந்த ரோலை போய் இதை இப்படி மாற்று, இந்த ரெக்கார்டில் இப்படி மாற்று அப்படின்னு தானே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் பெரும்பாலும் இருக்காது. அதனால மேக்ஸிமம் அப்டேட்லலாம் நம்ம வேரோட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெலிட்டும் இந்த பர்டிகுலர் ரெக்கார்டை டெலிட் பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும்ல, அதுக்கும் நம்ம வேர் தான் யூஸ் பண்ணணும். அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் எந்த டேபிளை அப்டேட் பண்ணணும், எம்ப்ளாயி டேபிளை அப்டேட் பண்ண போகிறோம். அதில் செட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த காலமில் என்னவா மாற்றணும் அப்படின்றத சொல்லணும். இப்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அனலிஸ்ட்டுன்னு மாற்றிடு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நான் வெறும் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை அனலிஸ்ட்டுன்னு மாற்றுன்னு சொன்னேன்னா அது எல்லா ரோலையும் போய் மாற்றி விட்டுரும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். 13 ரோஸையும் அது சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. நம்ம டேபிளில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே அனலிஸ்ட்டுன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ணும்போது வேர் கிளாஸ் கொடுக்காம நம்ம அப்டேட் பண்ணோன்னா எல்லா ரோலையும் அது ரிஃப்ளெக்ட். நான் அந்த டேபிளை டெலிட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த என்ஜினியர்னு இருக்கிறதெல்லாம் மட்டும் அனலிஸ்ட்டுன்னு மாற்றிடலாம். அப்டேட் எம்ப்ளாயி டேபிள் செட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னவா மாற்றணுன்றத முதல்ல சொல்லிடணும். அனலிஸ்ட்டுன்னு மாற்றணும். ஆனால் எல்லா ரோலையும்லாம் மாற்ற வேண்டாம். வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு என்ஜினியர் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ரோஸ்லலாம் மட்டும்தான் போய் மாறும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்டுன்னு மாறி இருக்குது பாருங்கள் சில ரோஸில் மட்டும். ஸோ அப்டேட்டோட பேசிக் சின்டாக்ஸ் இது தான். ஓகேங்களா? அப்டேட் டேபிள் நேம் கொடுத்துட்டு செட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த காலம் அப்படின்றத சொல்லணும். அந்த காலமில் என்ன வேல்யூவாக மாறணும் அப்படின்றத சொல்லிடணும். அதுக்கப்புறமா நம்ம வேர் கொடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வேர் எப்படிலாம் யூஸ் பண்ணோமோ அந்த எல்லா விதமான ஃபில்டரிங்கையும் இதுலேயும் பண்ண முடியும். அண்ட் மோர் தேன் 1 காலம் சேஞ்ச் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி கம்மா கொடுத்து அந்த காலம் வேல்யூஸையும் மாற்ற முடியும். டெலிட்டும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிள். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்கணும். வெறுமா இதை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரோஸும் டெலீட் ஆயிரும். நம்ம கண்டிப்பாக வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். வேர் ஐடி ஈக்குவல் டு 12 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அந்த 12th ஐடி மட்டும் டெலீட் ஆயிரும். எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுக்கணும். நான் வெறும் ஐடின்னு கொடுத்ததுனால எரர் காட்டுது. ஸோ இஎம்பி ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். இப்போ ரன் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே தான். வேர் கிளாஸில் நம்ம எப்படி வேணாலும் ஃபில்டர் பண்ணி அந்த எல்லா ரோஸையும் ஒட்டு மொத்தமாக டெலிட் பண்ணி விட்டுடலாம்.